pH அளவுகோல் என்பது ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவை அளக்க உதவும் ஒரு அளவீடாகும். pH என்ற குறியீட்டு P என்பது பொட்டன்ஸ் என்ற ஜெர்மானிய சொல்லை குறிக்கும். இதன் பொருள் பவர் என்பதாகும். இது டென்மார்க் நாட்டை சேர்ந்த உயிரி வேதியியல் விஞ்ஞானி SPL சாரன்சன் என்பவரால் 1909ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டது. pH என்ற இந்த குறியீடு ஆனது SPL சாரன்சன் என்பவரால் முன்மொழியப்பட்டது. pH அளவீடு என்பது 0 முதல் 14 முடிய உள்ள எண்களை கொண்ட அளவீடாகும். இது ஒரு கரைசல் அமிலமா, காரமா அல்லது நடுநிலைத்தன்மை வாய்ந்ததா என குறிப்பிட உதவுகிறது. அமிலங்களின் pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கும். காரங்களின் pH மதிப்பு 7ஐ விட அதிகமாக இருக்கும். நடுநிலை கரைசலின் pH மதிப்பு 7க்கு சமம். pH என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பாகும். pH என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவின் இதுதான் ஹைட்ரஜன் அயனி செறிவுனா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையின் மடக்கைனா லாக், மடக்கையின் எதிர்மதிப்பாகும். இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். pH என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பாகும். ஒரு கரைசலின் pH மதிப்பினை பொது நிறங்காட்டி ஒன்றின் உதவியால் கண்டறிய முடியும். இந்த நிறங்காட்டி சில சாயங்களின் கலவையாகும். இது கரைசலாகவோ அல்லது தாள் வடிவிலோ பயன்படுத்தப்படுகிறது. கரைசலாகவும் இருக்கலாம், தாள் வடிவிலும் பயன்படுத்தப்படுகிறது. பள்ளி ஆய்வக அளவிலான pH அளவீட்டுக்கு pH தாளை பயன்படுத்துவது ஒரு பொதுவான முறையாகும். ஸ்கூல்லலாம் pH தாளை செய்து அதை வச்சு pH மதிப்பு அளவிடப்படுகிறது. ஒரு துளி சோதனை கரைசலை இந்த பொது நிறங்காட்டியுடன் சேர்க்கப்பட்டு அல்லது pH தாளில் வைக்கப்பட்டு நிறப்பட்டியலுடன் தொடர்பு படுத்தி pH மதிப்பு கண்டறியப்படுகிறது. அந்த pH மதிப்பு இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். அந்த பேப்பரில் ஒரு துளி சோதனை கரைசலை விட வேண்டும். அந்த pH தாளில் பேப்பர்னால் அந்த pH தாளில் எடுத்துட்டு அந்த pH தாளில் ஒரு துளி சோதனை கரைசலை விட வேண்டும். அப்போ நிறம் மாறும். அந்த நிறத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி நிறம் காட்டுச்சுன்னா pH மதிப்பு 4, இந்த நிறமாக மாறிடுச்சுன்னா pH மதிப்பு 5 அப்படின்னு சொல்லி காட்டும். அது 7 நடுநிலை கரைசல் ஆகும். pHன் மதிப்பு இந்த மாதிரி நிறம் வந்துச்சுன்னா அது pHன் மதிப்பு 4, 5, 6ன்னு காட்டுது. இது மாதிரி இருந்துச்சுன்னா அது அமிலம். 7ஐ விட கூட வந்துச்சுன்னா அது காரம். டார்க் ப்ளூ கலரில் வந்துச்சுன்னா அது pH மதிப்பு 10, அப்போ காரம். இப்போ அந்த pH தாளில் நாம் ஒரு துளி லைம் ஜூஸ் வச்சோம்னா அதனுடைய மதிப்பு, அதனுடைய கலர் அந்த pH தாளுடைய கலர் இந்த மாதிரி டார்க்காக மாறிடும். அப்போ அப்போ pH மதிப்பு 4 ஆகும். அப்போ இது லைமில் இருப்பது அமிலமாகும். இப்போ நம்ம அதுவே சோப்பு தூளை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை pH தாளில் வச்சோம்னா டார்க் ப்ளூ கலரை காட்டும். அப்போ அந்த pH மதிப்பு 10, அது ஒரு காரம் என்பது தெரிகிறது. இவ்வாறு கண்டறியப்படும் மதிப்புகள் தோராயமான மதிப்புகளே ஆகும். பொதுவாக மனித இரத்தத்தின் pH மதிப்பு 7.4 ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். மனித இரத்தத்தின் pH மதிப்பு 7.4 ஆகும். அன்றாட வாழ்வில் pHன் பங்கு. நமது உடலானது 7.0 முதல் 7.8 வரை உள்ள pH எல்லை சார்ந்து வேலை செய்கிறது. உயிரினங்கள் ஒரு குறுகிய pH எல்லைக்குள் மட்டுமே உயிர் வாழ இயலும். பொதுவாக மனித இரத்தத்தின் pH மதிப்பு 7.4 ஆகும். இது நமக்கு காய்ச்சல் ஏதாவது வரும்போது இதில் வேறுபாடு இருக்கும். நமது இரைப்பை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்கிறது என்பது ஒரு வியப்பூட்டும் செய்தியாகும். இரைப்பைனா இந்த இருக்குது, இது இதுதான் இரைப்பை. இந்த இரைப்பை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்கும். இந்த அமிலம் இரைப்பையை பாதிக்காமல் உணவை செரிக்க உதவுகிறது. அந்த அமிலம் இரைப்பையை பாதிக்காமல் உணவை செரிக்க வைக்குது. சரியான செரிமானம் இல்லாத போது இரைப்பையானது கூடுதலான அமிலத்தை சுரந்து வலியையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். இரைப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமான pH மதிப்பு 2.0 ஆகும். தோராயமான pH மதிப்பு 2.0 ஆகும். இந்த இரைப்பை இதில் நமக்கு செமிக்காமல் இருக்கும்போது அது கூடுதலான அமிலத்தை சுரக்கும். அப்போ வலியும் எரிச்சலும் உண்டாகும். நமக்கு இரைப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமான pH மதிப்பு 2.0 ஆகும். இந்த pH மாற்றம் பற்சிதைவுக்கு காரணமாகிறது. இந்த மஞ்செல்லாம் கரைப்படைஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் நம்முடைய pH மதிப்பில் மாற்றம் ஏற்படுவதால். மனித உமிழ்நீரில் pH மதிப்பு 6.5 முதல் 7.5 வரை உள்ளது. உமிழ்நீர்னா எச்சில்.
நமது பற்களின் மேற்பரப்பு படலமானது கால்சியம் பாஸ்பேட் என்ற மிக கடினமான பொருளினால் ஆனது. இந்த பல்ல பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு இருக்குது பாருங்கள், இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இது எனாமல்னு பேர் இதுக்கு. இது கடினமான பொருளால் ஆக்கப்பட்டுள்ளது. அந்த பொருள் என்னதுன்னா கால்சியம் பாஸ்பேட். ஏனெனில் உமிழ்நீரின் pH மதிப்பு 5.5க்கு கீழே குறையும் போது பற்களின் மேற்பரப்பு படலம் எனாமல் பாதிக்கப்படுகிறது. அந்த எனாமல் பாதிக்கப்பட்டுரும், வெள்ளையாக இருக்கிறது. இது பற்சிதைவு எனப்படுகிறது. பொதுவாக நாம் பயன்படுத்தப்படும் பற்பசைகள்னால் என்னது? பேஸ்ட். நம்ம யூஸ் பண்ணுறோம்ல காலையில் பல்லு தேய்க்கிறதுக்கு, கோல்கேட் பேஸ்ட். அந்த பேஸ்ட் காரத்தன்மை கொண்டது. இவை கூடுதல் அமிலத்தன்மையை நடுநிலையாக்கம் செய்து, அப்போ நம்ம வாய்க்குள்ளே என்ன இருக்குது, அந்த எச்சில் அமிலத்தன்மை, அந்த அமிலத்தன்மையை நடுநிலை செய்து பற்சிதைவை தடுக்கின்றது. பற்பசைகள் என்ன தன்மை கொண்டது? காரத்தன்மை கொண்டது. இது நம்ம இதில் இருக்கிற அந்த அமிலத்தன்மையை, நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற அந்த எச்சில் இருக்கிற அமிலத்தன்மையை நடுநிலையாக்கம் செய்து பற்சிதைவை தடுக்கின்றது. மண்ணின் pH. விவசாயத்திற்கு மண்ணின் pH மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் சற்று காரத்தன்மை உள்ள மண்ணிலும், சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் காரத்தன்மை உள்ள மண்ணிலும், இந்த மாதிரி பழங்கள். அடுத்தது நெல் அமிலத்தன்மை கொண்ட மண்ணிலும், கரும்பு ஆனது நடுநிலை தன்மை கொண்ட மண்ணிலும் வளரும். நல்லா சிட்ரிக் பழம் காரத்தன்மை கொண்ட மண்ணிலும், நெல்லானது அமிலத்தன்மை கொண்ட மண்ணிலும், கரும்பானது நடுநிலை தன்மை கொண்ட மண்ணிலும் வளரும். மழைநீரின் pH. மழைநீர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேகத்துலேருந்து மழைநீர் வருது. மழைநீர் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த கேஸஸ் வெளியே போகுது. இந்த கேஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னா வளிமண்டல காற்று, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஆகிய வாயுக்களால் மாசுபடும் பொழுது அவை மழைநீரில் கரைந்து pHன் மதிப்பு 7ஐ விட குறைய செய்கின்றது. மழைநீரில் கரைந்த நைட்ரஜன் ஆக்சைடுகள்லாம் மழைநீரில் கரைந்து நைட்ரிக் அமிலமாக மாறுகிறது. சல்ஃபர் டை ஆக்சைடு மழைநீரில் கரைந்து கந்தக அமிலமாக மாறுகிறது. அப்போ இந்த அமில மழை பெய்யும் போது என்ன ஆகுது, இந்த மாதிரி பசுமையாக இருந்த மரங்கள் எல்லாம் அப்படியே இலைகள்லாம் உதிர்ந்து அப்படியே காய்ந்து போன மரமாக மாறிவிடுகிறது. மழைநீரின் pH மதிப்பு ஏறக்குறைய 7 ஆகும். இது மழைநீர் நடுநிலை தன்மையானது மற்றும் தூய்மையானது என்பதை குறிக்கிறது. ஆனால் வளிமண்டல காற்று, இந்த ஃபேக்ட்ரிஸ், தொழிற்சாலைகளிலிருந்து வருகின்ற காற்றில் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஆகிய வாயுக்கள் இருக்கின்றன. இந்த வாயுக்களால் மாசுபடும் பொழுது இது அப்படியே மழைநீரில் கரைந்து இந்த வாயுக்கள் அப்போ இந்த மாதிரி அமிலமாக மாறுகிறது. அப்போ pHன் மதிப்பு 7ஐ விட குறைய செய்கின்றது. இவ்வாறு மழைநீரின் pH 7ஐ விட குறையும் பொழுது அம்மலைக்கு பெயர் தான் அமிலமலை, ஆசிட் ரெயின்னு சொல்லுவாங்க. இந்த அமிலமலை நீர் ஆறுகளில் சேரும் பொழுது அவற்றின் pHஐ குறைக்கின்றன. நீர் ஆறில் போகும்போது என்னதாகுது, அதனுடைய pH குறைகிறது. pH குறையும் போது அது அமிலத்தன்மை கொண்ட நீராக மாறுகிறது. இதனால் நீர்வாழ் உயிரிகளின் வாழ்வு பாதிக்கப்படுகிறது. அப்போ அது அமிலத்தன்மையாக, இந்த ஆறில் இருக்கிற தண்ணியில் அமிலத்தன்மையாக மாறிடுச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த மீன்கள், நீர்வாழ் உயிரினங்கள் உடைய வாழ்வு பாதிக்கப்படுகிறது. pH என்பதே ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பாகும். இந்த pH இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரஜன் அயனி செறிவு, இந்த இருக்குல்ல ஹைட்ரஜன் அயனி செறிவு, இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டால ஹைட்ரஜன் அயனி செறிவு. இதில் 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கைனா லாக், அதன் எதிர்மதிப்பாகும். இதை வச்சு நாம் இப்போ சில கணக்குகளை பார்ப்போம். ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு 1 × 10⁻⁸ மோல் பெர் லிட்டர் எனில் அக்கரைசலின் pH மதிப்பை காணுக. இங்கு நீர்த்த கரைசலாக உள்ளதால் கொடுக்கப்பட்டுள்ள செறிவானது அமிலத்தையோ காரத்தையோ குறிப்பது இல்லை, ஆனால் H+ அயனிகளை குறிக்கும். எனவே நாம் கீழ்கண்டவாறு கணக்கிடலாம். இதிலிருந்து எழுதினா போதும், இதெல்லாம் எழுதக்கூட வேணாம், இது மட்டும் எழுதினா போதும். pH இஸ் ஈக்குவல் டு -log டு த பேஸ் ஹைட்ரஜன் அயனின் செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பாகும். இந்த அப்படியே அந்த ஃபார்முலாவை எழுதின பிறகு H+ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 1.0 இருக்குல்ல, 1 × 10⁻⁸ மோல் பெர் லிட்டர் ஆகும். அப்போ 1 × 10⁻⁸ அது என்னது, 10⁻⁸ தான். அப்போ 1 × 10⁻⁸ இஸ் ஈக்குவல் டு 10⁻⁸. அப்போ pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் போட்டு அப்படியே லாகை போட்டு 10 போட்டு
இந்த H ப்ளஸுக்கு பதிலாக நாம் 10⁻⁸ போடணும். போட்ட பிறகு இதை இந்த -8 இங்கே வந்துடும். இந்த பவர் பக்கத்தில் வந்துடும். -8 இன்ட்டு log 10 to the base 10. பவர் மட்டும்தான், மேலே இருக்கிற பவர் மட்டும்தான் அப்படி வரும். மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டு அந்த பவர் -8 இன்ட்டு log 10 to the base 10 இப்படி நம்ம எழுதிக்கலாம். log 10 to the base 10 is equal to 1. log 10 to the base 10 is equal to 1 is equal to -8 into 1 is equal to minus of the -8 into 1. அப்போ -8 ரெண்டு மைனஸை சேர்த்தா அது என்ன பெருக்கும்போது என்ன ஆயிரும்? +8 ஆயிரும். புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ரோமன் நம்பர் 7இல் உள்ள இரண்டாவது கணக்கை பார்ப்போம். 1.0 × 10⁻⁴ மோலார் செறிவுள்ள HNO3 கரைசலின் pH மதிப்பை கணக்கிடுக. இந்த மாதிரி HNO3 இது நைட்ரிக் அமிலத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி குறிக்கும் பொழுது நம்ம ஃபார்முலாவை அதை எப்படி அயனிகளாக பிரிக்கிறது என்று நாம் ஃபார்முலாவை எழுத வேணும். HNO3 is equal to H plus NO3 இதில் ஒரு H தான் இருக்குது, அதனால தான் 1ன்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த கொடுக்கப்பட்டுள்ள செறிவு இந்த ஹைட்ரஜன் அயனியை குறிக்கிறது. ஹைட்ரஜன் அயனியின் செறிவு is equal to 1.0 × 10⁻⁴ இதை போடணும். 1 × -4 10 to the power -4 is equal to 10 to the power of -4. pH is equal to -log to the base 10 of என்னது H plus -log to the base 10 of 10⁻⁴. இந்த பவரை நம்ம என்ன செய்யணும்? இப்படி பவரை தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த பவரை இங்கே கொண்டு வந்துடணும். -4 × log 10 to the base 10. -4 4. log 10 to the base 10 1. 4 × 1 is equal to 4. அப்போ pH is equal to 4 ஆகும். இது ரோமன் நம்பர் 7இல் உள்ள ரெண்டாவது கணக்கு. 1.0 × 10⁻⁴ மோலார் செறிவுள்ள HNO3 கரைசல் அப்படி கொடுத்தாலே இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துட்டு அதை நம்ம பிரிக்கணும், அயனிகளாக பிரிக்கணும். H plus NO3-. இதில் ஒரு ஹைட்ரஜன் அயனி மட்டும் தான் இருக்கிறது. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள செறிவு ஒரு ஹைட்ரஜன் அயனியின் செறிவை குறிக்கிறது. அப்போ 1 × 10⁻⁴ is equal to 10⁻⁴. அப்போ pH is equal to -log to the base 10 of H plus ions. அப்போ மைனஸை போட்டு log 10 போட்டு இதுக்கு பதிலாக இந்த H ப்ளஸுக்கு பதிலாக நம்ம 10⁻⁴ போடணும். இந்த -4 இங்கே போச்சுன்னா -4 × log 10 to the base 10. அப்போ -4 is equal to 4 × 1 is equal to 4 ஆகும். அடுத்தது எடுத்துக்காட்டு கணக்கு. 0.01 மோல் HNO3 கரைசலின் pH மதிப்பை காணுக. இப்போ HNO3 அப்படின்னு கொடுத்தாலே நம்ம என்ன செய்யணும்? அதை பிரிக்கணும். அயனிகளாக பிரித்தோம்னா H plus NO3-. இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனி தான் இருக்குது. அப்போ இந்த செறிவு ஹைட்ரஜன் அயனியின் செறிவை குறிக்கிறது. அப்போ ஹைட்ரஜன் அயனியின் செறிவு is equal to 0.01 மோல். இதை நாம் என்ன செய்யணும்? சும்மா கீழே 1ன்னு போட்டுக்கலாம். போட்டு is equal to 0. இந்த புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சுன்னா அதை 100ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கணும். 3 டிஜிட் புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானங்கள் இருந்துச்சுன்னா மேலே 1000 கீழேயும் 1000ஆல் பெருக்கணும். அப்போ 0.01/1 is equal to அப்படி மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் பெருக்குன்னா நமக்கு என்ன செய்யாது? மதிப்பு மாறாது. இப்போ 0.01/1 × 100/100. ஏன்னா 2 டிஜிட் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. அப்போ இதை பெருக்கணும்னா 1/100 ஆகும். அப்புறம் இந்த 1 × 100 100 தான். ஆனால் ஒரு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா இந்த 0க்கு என்ன செய்யாது? மதிப்பு கிடையாது. அப்போ 1/100. 1/100 is equal to 1/10⁻2 ஆகும். இந்த 10 மேலே போகும்போது 10⁻⁻2 மோல் ஆகும். அப்போ H ப்ளஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? 10⁻⁻2 மோல் என்று கணக்கிட வேண்டும். pH is equal to -log to the base 10 of H plus. இது ஃபார்முலா. இந்த H ப்ளஸ்க்கு பதிலாக இந்த 10⁻⁻2 போடணும். அப்போ log base 10 போட்டு 10⁻⁻2. இந்த -2 இங்கே வந்துடும். இங்கே வந்துச்சுனோம்னா -2 × log 10 to the base 10. -2 என்னது? 2 × 1 is equal to 2. அப்போ pH is equal to 2 ஆகும். இப்படி பிரிக்கணும். HNO3 ஃபார்முலா கொடுத்துட்டாலே இதை நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு 2 டிஜிட் தான். 0.01னா புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானங்கள் இருக்கிறது. அதனால கீழே சும்மா 1ன்னு போட்டுட்டு மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கணும். அப்போ மதிப்பு மாறாது. இப்படி மாறின பிறகு 1/10⁻2
10^2 மேலே போகும்போது 10^-2 ஆகும். இந்த H+க்கு பதிலாக 10^-2 போடணும். அப்புறம் இந்த -2 முன்னாடி கொண்டு வந்துட்டு இன்ட்டு log 10 to the base 10. மைனஸ் ஆஃப் -2 2 ஆயிரும். log 10 to the base 10 வந்து 1. அப்போ 2 × 1 = 2 ஆகும். அப்போ pH = 2. அடுத்த கணக்கு 0.001 மோல் புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானங்கள் இருக்கிறது. செறிவுள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் கரைசலின் pH மதிப்பை காணுக. அப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னு கொடுத்துட்டான். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்கு என்ன ஃபார்முலா? HCl. அப்போ HCl நம்ம பிரிக்கணும். H+ + Cl-, இதுலேயும் ஒரு H தான் இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள செறிவு அந்த ஹைட்ரஜன் அயனியின் செறிவை குறிக்கிறது. அப்போ ஹைட்ரஜன் அயனியின் செறிவு =0.001/1 போட்டுக்கலாம். சும்மா =0. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 3 ஸ்தானங்கள் இருக்குது. அதனால மேலேயும் கீழேயும் 1000ஆல் நம்ம பெருக்கணும். 0.001/1 × 1000/1000. இதை பெருக்கணும்னா மேலே 1 கிடைக்குது /1000. அப்போ 1/10^3. 10 எத்தனை டிஜிட் இருக்குது? எத்தனை 0 இருக்குது? 1 2 3. அப்போ 10^3. 10^3 மேலே போகும்போது என்னவா போயிடுது? 10^-3 போகிறது. அப்போ இந்த ஃபார்முலா pHக்கு என்ன ஃபார்முலா? -log to the base 10 of H+. இப்போ மைனஸ் போட்டு லாக் போட்டு பேஸ் 10 போட்டு இந்த H+க்கு பதிலாக இதை பிரதியிட வேணும். 10^-3. இப்போ இந்த -3 முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா -3 × log 10 to the base 10. -3 + 3 × 1 = 3. pH = 3 ஆகும். இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இதுதான். 0.001 மோலுன்னு இருக்கும்போது அது 3 ஸ்தானம் இருந்தால் நம்ம 1000ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கணும். அது =1/1000 1/10^3. அந்த 10^3 மேலே போகும்போது 10^-3 மேலே போகும். 5 × 10^-5 மோல் பெர் மோல் என்ற செறிவு கொண்ட நீர்த்த சல்ஃபியூரிக் அமிலத்தின் pH மதிப்பு என்ன? அப்போ சல்ஃபியூரிக் அமிலத்துக்கு ஃபார்முலா என்னென்னா H2SO4. இந்த மாதிரி அமிலம்னு கொடுத்துட்டா நமக்கு ஃபார்முலாலாம் படித்து வச்சுருக்கணும். அப்போ H2SO4 இதை நம்ம எப்படி அயனிகளாக பிரிக்கலாம்? H+ + SO4 2- வந்திருக்கு. 2- என்பது 2 என்பது சல்ஃபேட் அயனியின் வேலன்சி ஆகும். அதனால் இப்போ வந்து இந்த வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கனால இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் அயனிகள் நம்ம இப்படி போடணும். 2 ஹைட்ரஜன் அயனிகள். அப்போ சல்ஃபியூரிக் அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளின் எண்ணிக்கை எத்தனை? 2. அப்போ pHக்கு என்ன? அப்போ 2 ஹைட்ரஜன் அயனிகள். ஒரு ஹைட்ரஜன் அயனியின் செறிவு தான் இவ்வளவு. ஒரு ஹைட்ரஜன் அயனியின் செறிவு = 5 × 10^-5. அப்போ 2 ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு = 2 போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு H+ போட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டால் மூடணும். 2 × 5 × 10^-5 பெருக்கணும். 2 × 10 எவ்வளவு? 2 × 5 எவ்வளவு? 10. 10^-10 × 10^-5. இப்போ இந்த 10^1 எடுத்துக்கணும். நம்ம ஒரு 10 தானே இருக்குது. அப்போ 10^1. அப்போ இந்த மாதிரி நம்ம பெருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? மேலே இருக்கிற அந்த பவர்களை நாம் என்ன செய்யணும்? பவர்ஸை நம்ம கூட்ட வேண்டும். 1 - 5 = -4. 10^-4 ஆகும். இப்போ நம்ம ஃபார்முலா pH எல்லாமே pH தான் கேட்குறான். pHக்கு என்ன ஃபார்முலா? pH = -log to the base 10 of H+. இப்போ -log போட்டு base 10 போட்டு இந்த H+க்கு பதிலாக 10⁻⁻4 என்று பிரதியிட வேண்டும். பிரதியிட்டா -4 இந்த சைடு போயிடும். -4 × log 10 to the base 10. -4 = +4 × 1 = 4. அப்போ pH = 4 ஆகும். இந்த மாதிரி சல்ஃபியூரிக் அமிலம்னு கொடுத்தா அதை நம்ம பிரிக்கணும். அயனிகளாக பிரிக்கும்போது இது 2H+ + SO4 2- வரும். 2 என்பது சல்ஃபேட் அயனியின் வேலன்சியை குறிக்கிறது. ஒரு ஹைட்ரஜன் அயனியின் செறிவு 5 × 10^-5 என்றால் 2 ஹைட்ரஜன் அயனியின் செறிவு =2ஆல் பெருக்கணும். அப்போ 10 × 10^-5. அப்போ இது ரெண்டையும் நாம் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா 10^1 × 10^-5. அந்த பவர்களை நம்ம கூட்டணும். பெருக்கும் போது கூட்டினோம்னா 10^-4 கிடைக்கிறது. அப்புறம் ஃபார்முலா pH = -log to the base 10 of H+. இது H+க்கு பதிலாக 10^-4 பிரதியிட வேண்டும். அப்போ இந்த -4 இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா -4 × log 10 to the base 10. -4 = 4 × 1 = 4. அப்போ pH = 4 ஆகும்.
நாம் இவ்வளோ நேரம் பார்த்த கணக்கில் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் அயனியின் செறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கரைசலின் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவு 1×10⁻⁹ மோல் எனில் அக்கரைசலின் pOH மதிப்பு என்ன? அப்போ OH இஸ் ஈக்குவல் டு OH, அந்த கான்சன்ட்ரேஷன் OHஇன் மதிப்பு, OH போட்டு மைனஸ் போட்டு கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். அந்த ஹைட்ரஜன் அயனியின் செறிவு இஸ் ஈக்குவல் டு 1×10⁻⁹ மோல் ஆகும். அப்போ pHக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் போட்டு லாக் போட்டு 10 போட்டு H+. அதே மாதிரி pOHக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் போட்டு லாக் போட்டு 10 போட்டு OH மைனஸ் என்று பிரதியிட வேண்டும். H+க்கு பதிலாக OH மைனஸ் லாக் டு த பேஸ் 10 போட்டு OHக்கு பதிலாக என்ன பண்ணணும்? நம்ம 1×10⁻⁹ இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻9 அந்த -9 பிரதியிட வேண்டும். இப்போ -9 இங்கே கொண்டு போயிட்டோம்னா -9 இன்ட்டு லாக் 10 டு த பேஸ் 10 -9 இஸ் ஈக்குவல் டு +9 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ pOH இஸ் ஈக்குவல் டு 9 ஆகும். இப்போ ஒரு கரைசலின் ஹைட்ராக்சில் அயனியின் செறிவு இவ்வளவு 1×10⁻⁹ மோல் எனில் pOHஇன் மதிப்பு என்ன? pOHக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் லாக் டு த பேஸ் 10 ஆஃப் OH மைனஸ். அப்போ இந்த மைனஸ் போட்டு லாக் போட்டு டு த பேஸ் 10 போட்டு OH மைனஸ் பதிலாக என்ன பண்ணணும்? நம்ம 1×10⁻⁹. இந்த -9 இங்கே முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா -9 இன்ட்டு லாக் 10 டு த பேஸ் 10 -9 9 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 9 ஆகும். இது வரைக்கும் நம்ம pHஇன் மதிப்பு கண்டுபிடிச்சோம், pOHஇன் மதிப்பு கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு கரைசலின் pH மதிப்பு 4.5 எனில் pOHஇன் மதிப்பை காணுக. pHக்கும் pOHக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. pH + pOH இஸ் ஈக்குவல் டு 14 ஆகும். அப்போ pOHக்கு என்ன ஃபார்முலா? pOH இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் pH. 14 மைனஸ் 4.5 இஸ் ஈக்குவல் டு 14லேருந்து 4.5 கழிக்கணும். 14.0 மைனஸ் 4.5 10ல் 5 போச்சுன்னா 5 புள்ளி, இதில் 3 தான் இருக்குது. 13ல் 4 போச்சுன்னா எத்தனை வரும் நமக்கு? 9.5. pOH இஸ் ஈக்குவல் டு 9.5. இப்படி pH கொடுத்துட்டோம்னா pOHஐ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. pHஐ கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்போ pH + pOH இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ pOH இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் pH. 14 மைனஸ் pHக்கு வர 4.5 இஸ் ஈக்குவல் டு 9.5 ஆகும். அடுத்தது ஒரு கரைசலின் pOH மதிப்பு 11.76 எனில் அக்கரைசலின் pH மதிப்பு காணுக. pOH கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம pH கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன? ரெண்டுத்துக்கும் உள்ள ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா pH + pOH இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ pH கேட்குறாங்க, pH இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் pOH. 14 மைனஸ் 11.76 பிரதியிட்டிருக்காங்க. இப்போ 14.00 மைனஸ் 11.76. 10ல் 4 போச்சுன்னா 6, இதில் 9 தான் இருக்கும். 9ல் 7 போச்சுன்னா 2, இதில் 3 தான் இருக்கும். 3ல் 1 போச்சுன்னா 2, 2.24. pOH கொடுத்துருந்தா pH அப்படி நேராக கண்டுபிடிச்சிடலாம். pH + pOH இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ pH இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் pOH போட்டு நம்ம இது கழித்து போட வேண்டும். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 7ல் இருக்கிற 4வது கணக்கு. ஒரு கரைசலில் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 1.0 × 10⁻⁻11 மோல் எனில் pH மதிப்பு காணுக. ஹைட்ராக்சைடு அயனியை கொடுத்துருக்கான், கொடுத்துட்டு pH கேட்குறான். அப்போ ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு OH மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁻11 இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻11 மோல். pOHக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் லாக் டு த பேஸ் 10 ஆஃப் OH மைனஸ். இப்போ மைனஸ் லாக் டு த பேஸ் 10 ஆஃப் இந்த OHக்கு வர என்ன பண்ணணும்? நம்ம 10⁻⁻11 என்று பிரதியிட வேண்டும். அப்புறம் இந்த -11 முன்னாடி போயிடும். -11 இன்ட்டு லாக் 10 டு த பேஸ் 10. -11 எவ்வளவு? +11 இன்ட்டு 1. லாக் 10 டு த பேஸ் 10 வந்து 1. 11 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ pOH இஸ் ஈக்குவல் டு 11. இப்போ ரெண்டுத்துக்கு கனெக்ஷன் பண்ணி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இப்போ நாம் pH + pOH இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ pH + pOHக்கு பதிலாக 11, இந்த 11 பிரதியிட வேண்டும். பிரதியிட்டோம்னா 11 இஸ் ஈக்குவல் டு 14.
pH is equal to 14 minus 11. 14ல் 11 போச்சுன்னா எவ்வளவு 3. pH is equal to 3 ஆகும். அப்போ ஹைட்ராக்சைடு அயனின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலா வந்து POH தான் போடணும். POH is equal to minus log to the base 10 of OH minus. இப்போ OH மைனஸ் எவ்வளவு 1 × 10⁻⁻11 10⁻⁻11 போட்டாச்சு. இப்போ மைனஸ் இந்த -11 பவரை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். மைனஸ் ஆஃப் -11 இன்ட்டு லாக் 10 to the base 10 மைனஸ் ஆஃப் -11 ப்ளஸ் 11 11 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 11. POH இஸ் ஈக்குவல் டு 11. இப்போ அவன் என்ன கேட்குறான் pH கேட்குறான். அப்போ pHும் POHும் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா என்ன pH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ pH இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக நம்ம பிரதியிடணும். 11 இஸ் ஈக்குவல் டு 14. pH இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 3 ஆகும். ரோமன் நம்பர் 7ல் உள்ள 3வது கணக்கு. இதில் 1.0 × 10⁻⁻5 மோலார் செறிவுள்ள KOH கரைசலின் pH மதிப்பை காணுங்க. KOHனால என்ன அயனி தான் இருக்கும் OH அயனி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்தாலே நம்ம பிரிக்கணும். KOH இஸ் ஈக்குவல் டு K ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ் பிரித்தாச்சு. K ப்ளஸ் அப்படின்னா இது நேர்மின் அயனி, OH மைனஸ்னால் எதிர்மின் அயனின்னு பிரித்தாச்சு. அப்போ இது ஒரே எதிர்மின் அயனி தான் இருக்குது. அப்போ இந்த செறிவு OH மைனஸ் இன் செறிவு இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻5 மோல் ஆகும். இதில் உள்ளது அப்படியே போட்டுறணும். அடுத்தது POHக்கு என்ன ஃபார்முலா மைனஸ் லாக் போட்டு டு த பேஸ் 10 போட்டு OH மைனஸ் மைனஸ் லாக் டு த பேஸ் 10 OHக்கு பதிலாக 10⁻⁻5 பிரதிட்டாச்சு. இப்போ மைனஸ் போட்டு இந்த -5 முன்னாடி போயிடும் இன்ட்டு லாக் 10 டு த பேஸ் 10 மைனஸ் ஆஃப் -5 இஸ் ஈக்குவல் டு +5 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 5. POH இஸ் ஈக்குவல் டு 5. இவன் என்ன கேட்குறான் pH கேட்குறான். pHக்கும் POHக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன pH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ pH இஸ் ஈக்குவல் டு இந்த POH இங்கே கொண்டு வந்தாச்சு 5. இந்த 5 நாம் இங்கே பிரதியிடணும். 5 இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ pH இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 9 ஆகும். pH இஸ் ஈக்குவல் டு 9 ஆகும். ரோமன் நம்பர் 7ல் இருக்கிற 3வது கணக்கு. 1.0 × 10⁻⁻5 மோலார் செறிவுள்ள KOH கரைசலின் pH மதிப்பை காணுக. இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்தாலே நாம் என்ன செய்யணும் அயனிகளாக பிரிக்கணும். K ப்ளஸ் ப்ளஸ் OH மைனஸ்ன்னு பிரித்தாச்சு. இப்போ ஒரு OH மைனஸ் தான் இருக்குது. அதனால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள செறிவு ஒரு ஹைட்ராக்சில் அயனியின் செறிவை குறிக்கும். OH மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻5 மோல் ஆகும். POH is equal to minus log to the base 10 of OH minus log to the base 10 of 10⁻⁻5. இப்போ minus of -5 into log to the 10 to the base 10 minus of -5 plus 5 into 1 is equal to 5 ஆகும். இப்போ pH plus POH is equal to 14. அப்போ pH is equal to இந்த POH நம்ம அங்கே போட்டோம் பிரதியிட்டோம் 5 is equal to 14. pH is equal to 14 minus 5 is equal to 9 ஆகும். இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. ரோமன் நம்பர் 7ல் இருக்கிற ஃபஸ்ட்டு கணக்கு. இது எலுமிச்சப்பழச்சாறின் pH மதிப்பு கொடுத்துட்டான். pH மதிப்பு 2 எனில் அந்த ஹைட்ரஜன் அயனியின் செறிவு மதிப்பு என்ன? ஹைட்ரஜன் அயனியின் செறிவு மதிப்பு என்ன? pH is equal to 2 எனில் H ப்ளஸ் அந்த செறிவு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்னா செறிவு என்ன? இப்போ நம்ம கணக்கில் படிச்சிருக்கோம். இப்போ log A to the base x is equal to b அப்படின்னா A is equal to இந்த A is equal to x power b ஆகும். x power b ஆகும். log A to the base x is equal to b அப்படின்னா A is equal to இந்த x என்ன செய்யணும் இங்கே கொண்டு போயிடும் பேஸுக்கு x power b ஆகும். இப்போ pH is equal to minus log to the base 10 of H plus minus log to the base 10 of H plus is equal to pH. இப்போ மைனஸ் லாக் டு த பேஸ் 10 ஆஃப் H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு பிஹெச்னுடைய மதிப்பு என்ன 2. இந்த 2 பிரதியிடுக. அப்புறம் இந்த மைனஸை இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ லாக் 10 H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆயிரும் இந்த -2 ஆயிரும். அடுத்தது H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா பயன்படுத்த வேண்டும். H ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 10 இங்கே கொண்டு போயிடணும் பேஸுக்கு
10 பவர் -2. இந்த -2 பவருக்கு கொண்டு போயிடணும். 10 பேஸுக்கு கொண்டு போகணும், -2 பவருக்கு கொண்டு போகணும், 10 பவர் -2. அப்புறம் h plus is equal to 10 பவர் -2. 10 பவர் -2 என்ன செய்யணும்? 1/10^2, 1/10^2 அப்படின்னு மாற்றணும். -2 மேலே இருக்கிற -2 கீழே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 1/100. 1/100 இஸ் ஈக்குவல் டு 1 100ஆல் வகுத்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 100ஆல் வகுக்கணும். 0 புள்ளி, ஒரு 10 போட்டாலும் 0 தான், இன்னொரு 0 போட்டால் தான் 1 கிடைக்குது. அப்போ 0.01 ஆகும். அப்போ h plus is equal to 0.01 மோல் ஆகும். 0.01 மோல் ஆகும். அப்போ இப்போ வந்து pH கொடுத்துட்டு ஹைட்ரஜன் அயனியின் செறிவு கேட்குறாங்க. அப்போ pHக்கு என்ன ஃபார்முலா? -log to the base 10 of H plus -log to the base 10 of H plus is equal to pH. அதையே இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். அப்போ -log to the base 10 of H plus is equal to pHக்கு பதிலாக 2ன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த மைனஸை இங்கே கொண்டு போங்க முதல்ல, ஃபஸ்ட் ஸ்டெப். அப்போ log to the base 10 of H plus is equal to -2. இப்போ இந்த 10 லாகை எடுத்துடணும். லாக் எடுத்துகிட்டு இந்த 10 என்ன செய்யணும்? அதற்கு அடிமானமாக அதற்கு கீழே கொண்டு போகணும். அப்போ h plus is equal to 10^-2 ஆகும். இது -2 வந்து பவரில் போயிடும், 10^-2. அதை -2 மேலே இருக்கிறது கீழே கொண்டு போனால் 1/10^+2. அப்போ 1/10^2னா எவ்வளவு? 1/100. 1 100ஆல் வகுத்தா என்ன ஆன்சர் கிடைக்குது? 0.01 கிடைக்குது. அடுத்தது அப்போ ஹைட்ரஜன் அயனியின் செறிவு is equal to 0.01 மோல் ஆகும்.